சட்டம் மாறி வந்து மண்ணை முட்டும் காலில் சூழ்ந்து கைகள் தட்டும் வாழியவே தென்னவராட்சி திசைகள் எட்டும் நம்மவராற்றல் விண்ணை முட்டும் எட்டு திக்கும் முரசு கொட்டும் வாழியவே. அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை. மிகவும் நல்லவர், சிறந்த மருத்துவர். இருக்கட்டும். எதற்கும் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அல்லவா? ஆகட்டும் அண்ணா, அப்படியே பார்த்துக் கொள்கிறேன். ஏனம்மா, மருத்துவன் என்றால் மூலிகைகளை பறிப்பதற்கு வெளியே அடிக்கடி செல்ல வேண்டிய அவசியம் வரும் அல்லவா? ஆமாம் அண்ணா. அப்படி என்றால் ஒன்று செய். இந்த மோதிரத்தை அவன் விரலில் போட்டுவிடு. அப்போதுதான் காவலர்கள் தொந்தரவு இருக்காது. அவன் விருப்பப்படியே எப்போது வேண்டுமானாலும் சென்று மூலிகைகளை பறித்து வரலாம். இந்தா. சரி அண்ணா, நான் வருகிறேன். முத்துநகை, அவ்வப்போது நீ வெளியே வர வேண்டும். அப்போதுதான் என்னால் உன்னை சந்திக்க முடியும். அதற்கு என் மோதிரம் உனக்கு உதவியாக இருக்கும். விளையாட்டில் உன்னை ஜெயிக்க முடியுமா? ஆமாம் ஆமாம், அதை நன்றாக புரிந்து கொள். வா, விளையாட போகலாம். சரி, நில். பிடி. நில், ஓடாதே. முடிந்தால் பிடி பார்க்கலாம். மாட்டிக்கொண்டாயா? இல்லை இல்லை, பிடி. ஓடாதே, நில். வா வா. வாருங்கள் அம்மா. உங்களுக்காக வெகு நேரமாக காத்துக் கொண்டிருக்கிறேன். எங்கே சென்றிருந்தீர்கள் அம்மா? ஏய், வாயை மூடு. நான் எங்கே செல்கிறேன், யாரை சந்திக்கிறேன் என்பதை உன்னிடம் கூற வேண்டிய அவசியமில்லை. மன்னித்து விடுங்கள் அம்மா, தெரியாமல் கேட்டுவிட்டேன். உங்களிடம் ஒரு முக்கியமான செய்தியை கூறத்தான் நான் காத்துக் கொண்டிருக்கிறேன். உனக்கு எல்லா செய்தியும் முக்கியமான செய்திதான். சொல். இவர்கள் இங்கு இருப்பது நல்லதல்ல அம்மா. கதிர்காமா, நகுலா, வெளியே சென்று விளையாடுங்கள். நான் இவளிடம் தனியாக பேச வேண்டும். சரி அம்மா. இவர்கள் இங்கே இருப்பது நல்லதில்லை அம்மா. பொல்லாத பிள்ளைகள் இவர்கள். சொல், என்ன ரகசியம்? அம்மா, ஒரு ஒற்றன் அடிக்கடி மன்னரை சந்தித்து ஏதோ ரகசியம் பேசுகிறான் அம்மா. ஒரு நாட்டின் மாமன்னருக்கு நாடெங்கும் ஒற்றர்கள் இருப்பார்கள். அவர்கள் அவ்வப்போது வந்து ஆங்காங்கே நடப்பதை வந்து கூறுவார்கள். இதில் அதிசயம் என்ன இருக்கிறது? இந்த ஒற்றன் அதிசயமானவன்தான். எந்த வகையில்? எப்போது வந்தாலும் உடனே தனியறையில் மன்னரை சந்தித்து உரையாடலாம் என்ற உரிமை பெற்றவனாம். மன்னர் எந்த பணியில் இருந்தாலும் இவன் வந்திருக்கிறான் என்று தெரிந்தால் உடனே அவற்றையெல்லாம் ஒதுக்கிவிட்டு உடனே இவனை காண வந்து விடுகிறாராம். அதை யாரடி? எனக்கு தெரியாத அந்த அதிசய ஒற்றன்? அதை கேட்டு நானே வியந்து போனேன். இப்படியும் நடக்குமா என்று அதிர்ந்து போனேன். புதிர் போடுவதை விட்டுவிட்டு அவன் மன்னரிடம் என்ன பேசினான் என்பதை கூறு. என்ன பேசினான் என்பதை விட எப்படி பேசினான் என்பதுதான் முக்கியம். சரி, எப்படி பேசினான்? அவன் பெண் குரலில் பேசினான். என்ன? பெண் குரலில் பேசினானா? என்ன உளறுகிறாய்? நான் ஒன்றும் உளரவில்லை. நீங்கள் தான் எதையும் உணராமல் இருக்கிறீர்கள். மாமன்னர் தங்கள் கட்டுப்பாட்டில் இருந்து என்ன பிரயோஜனம்? யாரோ ஒரு பெண் தான் நினைக்கும் போதெல்லாம் அவரை சந்தித்து தன்வசப்படுத்தியுள்ளாளே. நன்றாக பார்த்தாயா? நிச்சயமாக உன்னால் சொல்ல முடியுமா? இந்த மருதத்திடம் ஒரு காரியத்தை ஒப்படைத்து விட்டால் அதை இவ்வுலகமே அழிவதானாலும் செவ்வனே செய்து முடிப்பாள். நம் தளபதியிடம் விசாரித்த போதுதான் இப்படி ஒரு விசித்திரமான ஒற்றன் இருப்பது எனக்கு தெரிய வந்தது. உன்னை பற்றி எனக்கு தெரியாதா என்ன? ஒருவர் நடந்து வரும் ஒலியை கேட்டே இன்னார்தான் வருகிறார் என்று சொல்லிவிடுவாய். எந்த வேடத்தில் வந்து நின்றாலும் இவர் அவர்தான் என்று கண்டுபிடித்து கூறிவிடுவாய். பிறகு ஏனம்மா இப்போது மட்டும் என் மீது சந்தேகம் ஏற்பட்டுள்ளது? இது சந்தேகமில்லையடி, சந்தோஷம். அந்த பெண் யார் என்று தெரிந்தால் அதை காரணமாக கொண்டு சில குழப்பங்களை உருவாக்கலாம். யாரென்று தெரிந்து விட்டதம்மா.
யார் யார் என்று சீக்கிரமாக சொல். முத்து நகை. என்ன? முத்து நகையா? காரிக்கண்ணனாரின் மகள் முத்து நகையா? என் கணவர் இருந்தும் என் அருகில் இல்லாமல் போனதற்கு காரணம் அந்த முத்து நகைதான். மருதம், இதுவரை நீ எனக்கு செய்த பணிகளிலேயே இதுதான் மிகவும் முக்கியமான பணி. எனது கைகளால் அந்த முத்து நகையை தாக்க சரியான ஆயுதத்தை நீ என்னிடம் கொடுத்து விட்டாய். பழி என்ற வில்லை ஏந்தி, தூற்றுதல் என்ற சொல்லம்புகளை வீசி அவளை என்ன பாடுபடுத்துகிறேன் என்று பார். ஒற்று வேளையா பார்க்கிறாள். அவள் கதை முற்றிலுமாக அற்று போயிற்று என்று சொல்லும்படி செய்வேன். யார் நீ? நான் நான் வைத்தியன். வைத்தியனுக்கு இங்க என்ன வேலை? இங்கு இங்கு யாராவது நோய்வாய்ப்பட்டிருக்கிறார்களா என்று. ஓ, சிறைப்பட்டவர்களுக்கு நோய் இருக்கிறதா என்று கண்டுபிடித்து தீர்க்க வந்தாயா? உண்மையை சொல். யார் அனுப்பி இங்கே வந்தாய்? நீ உளவாளிதானே? இல்லை இல்லை. பிறகு ஏன் இங்கு வந்தாய்? இப்பொழுதே உன்னை இழுத்துச் சென்று அமைச்சர் செந்தலையாரிடம் ஒப்படைக்கிறேன். வா. வேண்டாம், விடு. நில். இவர் வைத்தியர்தான். அதிலும் மகாராணிக்கு வைத்தியம் பார்ப்பதற்காக இங்கு வந்திருக்கிறார். மன்னிக்க வேண்டும் இளவரசி. இவருக்கு சம்பந்தமே இல்லாத இந்த இடத்திற்கு வந்ததால்தான் நான் இவரை தடுக்க நேர்ந்தது. நீ உன் கடமையைத்தான் செய்தாய். அதற்காக நான் உன்னை பாராட்டுகிறேன். நீ போகலாம். உத்தரவு. வாருங்கள். நீங்கள் ஏன் அங்கே சென்றீர்கள்? இதுவும் உங்கள் மாளிகையின் ஒரு பகுதிதானே என்று இயல்பாக அங்கு சென்றேன். இப்படி தடுக்கப்படுவோம், அது போகக்கூடாத இடம் என்பதெல்லாம் எனக்கு தெரியாது. உண்மைதான், அது போகக்கூடாத இடம்தான். நீங்கள் அங்கு நுழைவதற்கு முன் நுழைவு வாயிலை நிமிர்ந்து பார்த்து அங்கே என்ன எழுதியிருக்கிறது என்பதை பார்த்திருந்தால் உள்ளே போயிருக்க மாட்டீர்கள். ஓ, அப்படி அங்கே என்ன எழுதியிருக்கிறது? சாவூருக்கு போகும் வழி என்று எழுதப்பட்டிருக்கும். ஓஹோ, ஏன் அப்படி? சோழ நாட்டிலிருந்து கொண்டு வரப்பட்ட பல கைதிகள் அங்கே அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். இதில் ஒரு பெரிய வேடிக்கை என்னவென்றால், பாண்டிய நாட்டை சேர்ந்த ஒருவனும் தேவையில்லாமல் வந்து அகப்பட்டுக் கொண்டு சித்திரவதைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறான். அவன் யார்? எதற்காக சிறை வைக்கப்பட்டிருக்கிறான்? அதெல்லாம் உங்களுக்கு எதற்கு? இங்கு நின்று கொண்டு இதையெல்லாம் பேசிக் கொண்டிருந்தால் குற்றமாகிவிடும். என் அண்ணனுக்கு தெரிந்தால் என்னை கடுமையாக கோபித்துக் கொள்வார். ஆமாம் ஆமாம், எனக்கு எதற்கு இதெல்லாம்? அங்கு போகும்போது மட்டும் அந்த வீரன் அவ்வளவு கடினமாக தடுத்தானே, அப்படி அங்கு என்னதான் பிரச்சனை என்பதை அறியத்தான் அவ்வாறு கேட்டேன். மற்றபடி அங்கு யார் இருக்கிறார்கள், ஏன் வந்தார்கள் என்பதெல்லாம் எனக்கு எதற்கு? இதனால் உங்களுக்கு ஒரு சங்கடம் வரும் என்றால் நான் அதை பற்றி பேசுவேனா? என்னை தனியாக விட்டுவிட்டு நீ போய்விட்டாய் என்பதற்காகத்தான் நான் அங்கு செல்ல நேர்ந்தது. உங்களுக்கு இந்த மாளிகையில் இப்படிப்பட்ட சங்கடங்கள் ஏற்படாமல் இருக்க தடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் சென்றேன். எப்படி? இதோ இப்படி. இந்த முத்திரை மோதிரத்தை அணிந்து கொள்ளுங்கள். இது உங்கள் விரலில் இருந்தால் உங்களை யாரும் தடுக்க முடியாது. உங்கள் விருப்பம் போல் எங்கு வேண்டுமானாலும் சுதந்திரமாக போகலாம். இது உனக்கு எப்படி கிடைத்தது? இப்படி ஒரு கேள்வி அவசியம்தானா? இளவரசியான நான் இதை பெறுவதில் என்ன ஆச்சரியம் இருக்கிறது? என் அண்ணன் இங்கு இல்லாததால் அமைச்சர் செந்தலையாரிடம் சென்று நான் அழைத்து வந்த வைத்தியர் மூலிகைகள் பறிக்க அடிக்கடி வெளியில் செல்ல வேண்டியிருக்கும். அவரை யாரும் தடுக்காமல் இருக்க அரச லட்சணையிட்ட முத்திரை மோதிரம் வேண்டும் என்று கேட்டேன். உடனே தந்து விட்டார். இதை அணிந்து கொள்ளுங்கள்.
மன்னவா, என்ன செந்திலையாரே, தாங்கள் பதட்டத்தோடு இருப்பதை பார்த்தால் எனக்கு வியப்பாக இருக்கிறது. தாங்கள் செய்திருக்கும் ஒரு செயல் எனக்கு திகைப்பாக இருக்கிறது. என்ன சொல்கிறீர்கள்? தாங்கள் இப்படி செய்வீர்கள் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. முதலில் நான் என்ன செய்தேன் என்று கூறுங்கள். வைத்தியன் என்ற பெயரில் ஒரு இளைஞன் வந்திருக்கிறானே, அவனை யார் இங்கு கொண்டு வந்து சேர்த்தது? அது தாமரை தான் அழைத்து வந்தாள். தாமரை அவனை எங்கு சந்தித்தாள்? நம் கானகத்தில் உள்ள தாமரை குளத்தின் நீராடச் சென்ற போது சந்தித்திருக்கிறாளாம். எதற்காக இங்கு அழைத்து வந்தாள்? வைத்தியரை எதற்காக அழைத்து வருவார்கள் செந்திலையாரே? பெருந்தேவியின் நோயை தீர்த்து வைப்பதற்காகத்தான். ஏன் நமது வைத்தியர் என்னானார்? அவர் இங்குதான் இருக்கிறார், மருந்தும் தந்து கொண்டுதான் இருக்கிறார். பிறகு எதற்கு இந்த புது வைத்தியன்? செந்திலையாரே, இதை நீங்கள் ஏன் இவ்வளவு பெரிய விஷயமாக கருதுகிறீர்கள் என்று எனக்கு புரியவே இல்லை. பெருந்தேவியின் நோய் தீர வேண்டும் என்பதில் உங்களுக்கு அக்கறை இல்லையா என்ன? நாம் நமது அரண்மனையில் இருக்கும் போதே எத்தனையோ வைத்தியர்களை கொண்டு எவ்வளவோ சிகிச்சைகள் கொடுத்து விட்டோம். எங்கெங்கிருந்தோ யார் யாரோ வந்து பார்த்து விட்டார்கள். என்ன பயன்? எந்த வகையிலும் இந்த நோய் தீரவில்லையே. இங்கு வந்திருக்கும் வைத்தியரும் தனக்கு தெரிந்த வகையில் மாற்றி மாற்றி மருந்து கொடுத்து கொண்டுதான் இருக்கிறார். ஆனாலும் சரியாகவில்லையே. அதனால் இந்த புது மருத்துவன் வந்து மருந்து தந்ததும் குணமாகிவிடும் என்று எதிர்பார்க்கிறீர்கள், அப்படித்தானே? முயற்சி செய்துதான் பார்க்கலாமே. சில நேரங்களில் பல பொற்களஞ்சியங்களை கொடுத்து தீர்க்கப்படாத ஒரு நோய் கிராமத்து பாட்டி சொல்லும் ஒரே ஒரு மூலிகையால் குணமாகி விடவில்லையா? மாத கணக்கில் தங்கி சிலர் வைத்தியம் பார்த்து கொண்டிருக்க, போகிற போக்கில் ஒருவன் சொல்லிவிட்டு போகும் மருந்து அவர்கள் நோயை தீர்த்து விடுவதில்லையா? அப்படித்தான் பல வைத்தியர்கள் பார்த்து குணமாகாத இந்த நோய் இந்த வைத்தியராலாவது தீர்கிறதா பார்ப்போம் என்று அனுமதி கொடுத்தேன். மன்னவா, வைத்தியம் என்பது அனுபவத்தால் முதிர்ச்சி அடைந்தவர்கள் மட்டுமே கைவர பெற்றது. இந்த சிறு பிள்ளைக்கு அப்படி என்ன அனுபவம் இருக்க முடியும்? இந்த வயதிற்குள் அவன் எந்தெந்த மருந்தை எத்தனை பேருக்கு கொடுத்து பரீட்சித்து பார்த்திருக்க முடியும்? அது போகட்டும், யாருமே நுழைய முடியாத இந்த காட்டிற்குள் இவன் ஏன் நுழைந்தான்? சரி, மூலிகை பறிப்பதற்காகவே இருக்கட்டும். பூம்புகாரை சேர்ந்த எவருமே நுழைய முடியாத இந்த காட்டிற்குள் இவன் எப்படி வந்தான்? தாமரை பார்த்தபோது மூலிகை பறித்துக் கொண்டிருந்தானா? இல்லை, தாமரை பார்க்க வேண்டும் என்பதற்காக மூலிகை பறிப்பது போல் பாவனை செய்தானா? வைத்தியம் பார்ப்பதுதான் அவன் தொழில் என்றால் ஊருக்கு போய் அந்த வேலையை பார்க்கலாமே. இங்கு வந்து அவன் இத்தனை நாள் எப்படி தங்கியிருக்கிறான்? என்ன மன்னவா, மௌனம் சாதிக்கிறீர்கள்? நான் இப்படியெல்லாம் பேசுவது, கேள்விகள் கேட்பது தங்களுக்கு பிடிக்கவில்லை, அப்படித்தானே? அதெல்லாம் ஒன்றுமில்லை. பிறகு எப்படி எனக்கு தெரியாமல் ஒருவனை இங்கே வர அனுமதித்தீர்கள்? அவன் யார்? அவன் பின்னணி என்ன என்பது உங்களுக்கு எப்படி தெரியும்? மகாராணியின் நோய் குணமடைவதில் எனக்கு விருப்பமில்லை என்பது போல அல்லவா பேசிவிட்டீர்கள்? இங்கு ஒருவனை நான் கொண்டு வந்து சேர்ப்பதற்கு இவரை ஏன் கேட்க வேண்டும் என்று நினைத்து விட்டீர்களே. இதற்கு பிறகு நான் ஏன் இங்கு இருக்க வேண்டும்? எனக்கு விடை கொடுங்கள், நான் போகிறேன். செந்திலையாரே, நீங்கள் போவதாக இருந்தால் அந்த கரிகாலன் இங்கு வந்து இந்த மரமாளிகையை எல்லாம் எரித்து சாம்பலாக்கி விட்டு எங்கள் சடலங்கள் எல்லாம் எலும்பு கூடுகளான பின் அதை பார்த்துவிட்டு செல்லுங்கள். நீங்கள் இதற்காக இந்த அளவிற்கு மனம் வெறுத்து பேசுவீர்கள் என்று எனக்கு தெரிந்திருந்தால் அந்த வைத்தியனை நான் உள்ளே அனுமதித்திருக்கவே மாட்டேன். ஆனால் தாங்கள் இப்படி பேசுகிறீர்கள் என்றால் நிச்சயம் அதற்கு ஏதோ ஒரு காரணம் இருக்க வேண்டும். சொல்லுங்கள், அது என்ன? வைத்தியனோ இல்லையோ, ஆனால் அதற்காக மட்டும் அவன் இங்கு வந்தவன் அல்ல. எதற்காக அப்படி சொல்கிறீர்கள்? அவன் நம் மாளிகைக்குள் எதையாவது கண்டுபிடிக்க முடியுமா என்று முயல்வதை நான் கண்டேன். தங்கள் கோபத்திற்கு காரணம் இப்போதுதான் புரிகிறது. இதை பற்றி தாங்கள் ஏதாவது யூகித்திருக்கிறீர்களா? யூகிப்பது என்ன, தெளிவாகவே சொல்கிறேன். வந்திருப்பவன் பூம்புகாரை சேர்ந்தவன். இன்று பூம்புகாரின் கௌரவத்திற்கே பெரும் சவாலாக இருப்பது செழியன் சிறைப்பட்டிருக்கும் செய்திதான்.
ஆக அவன் இங்குதான் இருக்கிறானா? அவனை விடுவிக்க ஏதேனும் வழி கிடைக்குமா என்று பார்க்கத்தான் அந்த வைத்தியன் இங்கு வந்திருக்கிறான். இந்த விஷயம் அந்த அளவுக்கு போகும் என்று நான் எதிர்பார்க்கவே இல்லை. மன்னா, யாரை இங்கே அழைத்து வருவதாய் இருந்தாலும் ஒரு முறைக்கு பல முறை சிந்தியுங்கள். நாம் எத்தகைய ஆபத்தான சூழ்நிலையில் இருக்கிறோம் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். செழியன் கடத்தப்பட்டு விட்டதால் கரிகாலன் கடும் கோபத்தில் இருக்கிறான். எரியும் தீயில் எண்ணெயை ஊற்றுவது போல் நாட்டை திருப்பிக் கொடுத்துவிட்டு செழியனை மீட்டு செல்லுங்கள் என்று லிகிதம் வேறு அனுப்பிவிட்டீர்கள். இந்த சூழ்நிலையில் தங்கள் தங்கையின் நம்பிக்கையை பெற்று தங்கள் அனுதாபத்தை பெற்றுவிட்ட அந்த வைத்தியன் அதை பயன்படுத்திக் கொண்டு செழியனை தப்பிக்க செய்துவிட்டால் இவன் அங்கு சென்று சேர்ந்த மறுகணமே அங்கிருந்து கரிகாலன் படை புறப்பட்டு வந்து நம்மை அழித்துவிடும். செந்தலையாரே, தாங்கள் இந்த அளவிற்கு இதை பற்றி சிந்தித்து பார்த்ததால் தான் என் மீது கோபம் கொண்டீர்கள் என்பதை புரிந்து கொண்டேன். இனி இத்தகைய தவறு நேராமல் எச்சரிக்கையாக இருப்பேன். இனி ஒவ்வொரு கணமும் அந்த வைத்தியன் என்ன செய்கிறான் என்பதை கண்காணிக்கும்படி செய்கிறேன். அது மட்டும் போதாது மன்னவா. வேறு என்ன? இனி அந்த வைத்தியனை பூம்புகாருக்கு திரும்பிச் செல்ல அனுமதிக்க கூடாது. மூலிகையை தேடுகிறேன் என்ற சாக்கில் கானகத்திற்குள் சென்றாலும் நமது வீரன் துணைக்கு செல்வது போல் அவனை கண்காணிக்க வேண்டும். அவ்வளவுதானே? தாங்கள் கவலைப்படாமல் இருங்கள். இனி என் பார்வை ஒவ்வொரு கணமும் அந்த வைத்தியனையே பார்த்துக் கொண்டிருக்கும். நல்லது மன்னா. என் சூழ்நிலை என் எதிரிக்கும் கூட வரக்கூடாது. முத்து நகை. யார் நீ? என்னை தெரியவில்லையா? உன்னை நான் இப்பொழுதுதானே பார்க்கிறேன். பின் எப்படி தெரியும்? சொல், யார் நீ? நான் வைத்தியன். தெரியும் சார். வந்தாரு உங்க தங்கச்சி வீட்டுக்காரரு என்ன பார்க்க.